தாழ்வில். இதே மரியாள் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், தாழ்மையில் அடிமை என்னை கண்ணோக்கி பார்த்தீர். தாழ்மையில் எங்களை நோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே, தாழ்மையில் எங்களை நினைச்சிங்களே. தாழ்வில் நினைத்தவரை நாம் துதிக்கணும். தாழ்வு அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிறோம் அநேக முறை, தாழ்வு அப்படின்னா நம்ம ஏழ்மையாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது இல்லையா? ஆமாம், ஒரு சிரித்த முகமாக ஆமாம் இல்லை அப்படிங்கிற பிரசங்க கேட்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், தாழ்வு அப்படின்னு சொன்னால் என்னது? ஏழ்மை, கஷ்டத்தில் இருந்தோம், கீழ்நிலையில் இருந்தோம். அது ஒரு பகுதி இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பகுதி தாழ்மை என்று சொன்னால் என்ன அப்படின்னா 40ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. நல்லா வாசிக்குமா மீண்டும். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென், அல்லேலூயா. ஆமென். அங்க பாருங்க, அவர் சொல்லுகிறார் சங்கீதக்காரன், நல்லா கவனிங்க. பயங்கரமான படுகுழி. எப்படி பயங்கரமான படுகுழியில் இருந்தோம், அப்புறம் உளையான சேற்றில் இருந்தோம், என்னை தூக்கி எடுத்தீர். கையை தட்டி அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்டது? பயங்கரமான படுகுழி, உளையான சேர், என்னை தூக்கி எடுத்து எங்க நிறுத்துறீங்க? கன்மலையின் மேல் நிறுத்தி என் கால்களின் அடிகளை உறுதிப்படுத்தினீர் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ கன்மலை அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்து. கன்மலை யாரு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க, வேகமா படிங்க. 10:4. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்து இயேசுவே. கையை தட்டி அல்லேலூயா. கன்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் தேவனாய கர்த்தர் என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் நம்ம தூக்கி எடுத்து கிறிஸ்துவுக்குள் நம்மை நிறுத்தி நம்ம வாழ்க்கையின் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ பயங்கரமான படுகுழி, உளையான சேற்றிலிருந்து யாருமே காப்பாற்றப்பட முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், இந்த ஆழ்துளை கிணறுலாம் போடுறாங்கல்ல, நிறைய டிவியில் பார்க்குறீங்கல்ல. இது நம்ம போரெல்லாம் போடுறோமே வீட்டில், இதெல்லாம் கிராமப்புறங்களில் தண்ணீருக்காக என்ன பண்ணுறாங்க? ஆழ்துணை கிணறு நிறைய தோன்றாங்க. சின்னது இவ்வளோ தான், அது இவ்வளோ சைஸில் இருக்கிற அந்த ராடை வச்சு உள்ள மண்ணை நோண்டி கீழே 100 அடி 150 அடி தண்ணி எவ்வளோ வரணும் வேணுமோ அவ்வளோ அடிக்க உள்ள என்ன பண்ணுறான்? தண்ணி வந்தால் கூட இன்னொரு 10 அடி போட்டால், எக்ஸ்ட்ரா போட்டால் தண்ணி இன்னும் நல்லா கிடைக்கும், இன்னும் தோண்டுவாங்க. இதை அநேகர் என்ன செய்யாமல் விட்டுறாங்க? தண்ணி வரல, ஏதாவது தண்ணி கிண்ணி இல்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டுறது. ஸோ அல்லேலூயா. மண்ணை இப்போ சின்ன குழி தானே, மண்ணை போட்டோ சும்மா வைக்கிப்புள்ள போட்டோ சாதாரணமாக விட்டுறாங்க சில நேரம். அதில் எத்தனையோ சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது என்ன பண்ணுது? தவறி போய் அந்த குழிக்குள்ளே போய் மாட்டிக்குது. குழியில் போய் என்ன ஆகிடுது? உள்ளே போய் மாட்டிக்குது. அதை காப்பாற்ற முடியுதா? பார்த்தீங்களா? ஹலோ, அதில் என்ன இருக்கும்? சின்ன சைஸு தான். உள்ளே போனோடனே அது எங்கே இடத்துல போய் மாட்டியிருக்குதோ அது கரெக்டாக போய் என்ன செய்ய முடியல, அந்த பிள்ளைய பேக்கப் பண்ணி அதை கரெக்டான ஒரு மிஷின் உள்ளே அனுப்புனா என்ன ஆகுது? அது மிஷின் இன்னும் அந்த பிள்ளை உள்ளே தள்ளிட்டு, அந்த குழந்தைகளை உள்ளே தள்ளுது ஒழிய தூக்க முடியல. அதை கொக்கி போய் கரெக்டாக என்ன செய்யலை? ஃபீட் ஆகலை. அதில் சைடில் ஏதாவது தோண்டலானா என்ன ஆகுது? மண் சரிவு. அடுத்த இந்த பக்கம் தோண்டனா அந்த பக்கம் மண் சரிவு உண்டாயிடுது. இன்னும் பள்ளம் அதிகமாகி கீழே விழுந்து அந்த பிள்ளை மரித்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனாலும் முயற்சி பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அநேக முறை என்ன ஆகுது? மரித்த நிலையில தான் அந்த ஆழ்துணை கடல்லேருந்து எடுக்கிறாங்க. அவ்வளவு பாடுபடுறாங்க, பயங்கர சிரமப்படுறாங்க எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி படுகுழி, அது சொல்லும் போதே எப்படி சொல்கிறார்? பயங்கரமான படுகுழி,
உளையான சேர், இதுலேருந்து யாராவது காப்பாற்ற முடியுமா பாருங்கள். உளையான சேற்றில் ஒரு மனிதன் மாட்டிக்கிட்டான்னா அவன் என்ன செய்ய முடியாது. படுகுழியில் மாட்டிக்கிட்டாலும் அவன் மேலே வர முடியாது. ஒரு படுகுழியில் போய் விழுந்துட்டான்னா இந்த மிருகங்கள்லாம் பாருங்கள், எங்கே விழுந்தாலும் ஏறி ஓடிடும். அங்கே விழுந்தா எந்த இப்படிப்பட்ட இடத்துலையும் அப்படி தாவி போயிடும். அதை பிடிக்கிறதுக்கு அதிகமாக என்ன பண்ணுவான், படுகுழி வெட்டிட்டான்னா அதில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய மிருகமும் மேலே வராது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுபோல் உளையான சேற்றில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அவன் என்ன செய்ய முடியாது, அவன் வெளியில் வர முடியாது. அந்த சேர் உள்ளதான் இழுக்கும் அவனை, மேல் நோக்கி அவனை வர்றதுக்கு விடவே விடாது. அவனை மேல் நோக்கி வர்றதுக்கு விடாது. அந்த சேர் உள்ளேயே இழுக்கும் அவனை. நீ யாராவது போய் நம்ம இழுக்கணும்னா அந்த சேர் அவனுடைய வெயிட்டு, அந்த பலு, சேத்தினுடைய ஆளை அவனை இழுத்து வச்சிருக்கும். அதனால் நம்ம போய் இழுத்தாலும் நம்மளையும் சேர்ந்து அது இழுக்கும் உள்ள. அப்போ ரெண்டு இடத்துல இருந்துமே ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலை அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம். அல்லேலூயா. திறந்து ஆமென் அல்லேலூயா சொல்லணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது உங்களுக்கு நல்லது, நல்ல கிருபை வார்த்தை உள்ளே போகும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பாவம் எந்த மனிதனையும் எதிலிருந்தும் மீட்டரலாம். எந்த மனுஷனும் எந்த பிரச்சனையிலிருந்து சின்ன சின்ன விஷயங்களில் மீட்டரலாம். ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் பாவியாக இருக்கிறேன் மருந்து கொடுங்கன்னா தருவாரா? நான் தலைவலியாக இருக்கிறேன் மருந்து கொடுங்கன்னா என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. வயிற்று வலியாக இருக்கிறேன் மருந்து கொடுங்கன்னா தருவார். சரி, சுத்தமாக பைசாவே இல்லை, யாராக இருந்தாலும் போயிட்டு 10 பேர்கிட்ட கையேந்தி ஐயா ஒரு டீ வாங்கி கொடுங்க, பசிக்குது ரொம்ப சாப்பாடு வாங்கி கொடுனா இன்றைக்கெல்லாம் என்ன செய்துடுறாங்க, காசு கேட்குறத விட ஒரு டீ வாங்கி கொடு, சாப்பாடு வாங்கி கொடுனா உடனே வாங்கி கொடுத்துருவான். அல்லேலூயா. எனக்கு பாவத்தை மன்னிக்க வழி சொல்லுன்னா இன்றைக்கி எங்கேயும் வழி கிடையாது. பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு பல வழிகளை வைத்திருக்கிறான் உலகத்தில், அதுக்கு பல வழிமுறைகளை வைத்திருக்கிறான். பாவத்தை இப்படி செஞ்சா போயிடும், அப்படி பண்ணினா போயிடும். பாவத்துக்கு பரிகாரத்தை பல விதங்களிலே மனிதன் தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒரே வழி, பாவத்தில் இப்படிப்பட்ட உளையான பாவ சேற்றிலிருந்து ஒருவனை தூக்க முடியும். பாவம் என்கிற ஒரு படுகொலியிலிருந்து ஒருத்தனை தூக்க முடியும்னா அது தேவனாய கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஒருவரால் தான் முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் மட்டுமே, நல்லா கவனிங்க, தேவன் நம்ம என்ன செய்தார், நம்மை நேசித்ததினால, நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பாவ படுகொலியில், அப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் உளையான சேற்றில விழுந்து கடந்திருக்கிறோம். நம்ம இருந்தோம். அப்படி கடந்த நம்ம தான் என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், அவ்வளோதான். அதில் மாட்டினவன், அவளை பாவத்தில் விழுந்தவன், அவ்வளோதான், முடிந்தது அவனுடைய கதை. பாவத்தில் விழுந்தவனுடைய கதை என்னது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவனை தூக்க முடியாது, அவனை விடுவிக்க முடியாது, அவனை காப்பாற்ற முடியாது. யாரால மட்டும் முடியும்? அல்லேலூயா. தேவன் தூக்கி எடுத்து எங்க வச்சாரு, யாருக்குள்ள, யாரு கண்மலை, யாரு, அதான் சொன்ன, யாருங்க அவரு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உன்னை பாவத்திலிருந்து தூக்கி அவருக்குள்ள வச்சுட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வச்சுட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வச்சாதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். அங்கதான் உனக்கு மீட்பே இருக்குது. அதுல பாவத்துல மரணம் மட்டும்தான். படுகொலியில விழுந்தவன், அந்த பாவத்துல பிறந்த எவனுக்கும் என்ன உண்டு, மரணம் நிச்சயம் உண்டு. என்ன மரணம்? ஆத்தும மரணம். சரீர மரணம் ஒரு பக்கம், ஆத்தும மரணம் ரெண்டாவது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இதிலிருந்து மீட்கிறதுக்கு ஒரே வழி இயேசுதான். அப்ப உன்னை தூக்கி, இந்த பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எங்க வச்சிருக்கிறார்னா, கண்மலையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ள உன்னை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யறது இல்லை. ஏன்னா பாவத்தை மன்னிக்க அதிகாரம் அவருக்கு மட்டுமே கொடுத்தார். தேவன் மட்டுமே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர். மன்னிக்கிறதுக்கு, பாவத்தை மன்னிக்கவும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவும் இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவனை, ஆமென் அல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்துவை உனக்கு எனக்கும் கொடுத்தார். அதான் மத்தேயு புஸ்தகத்தில் பார்க்கிறோம், 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுவார் இல்லைங்களா? 9:6 பாருங்க. 9ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 9ஆம் அதிகாரம்
6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். Praise the Lord. அவர்கள் உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு என்ன சொல்றாங்க? பாவத்தை மன்னிக்க இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதாங்க உங்களுக்கு? பாவத்தை மன்னிக்க இவன் யார் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தை மன்னிக்க என்ன உண்டு? மனுஷகுமாரன், எனக்குத்தான் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படிக்க எடுத்துக்கொண்டு போகணும்னு அங்கே அற்புதம் நடக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே அதிகாரம் படைத்தவர் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு தான். அவர் அதுக்கு தான் வந்தேன்றார். கீழ் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் பாருங்க, 13ல் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு வந்தார். நீ நானும் பாவி இல்லைன்னு சொன்னா அப்புறம் தேவனை பொய்யராக்கிறன்னு வசனம் சொல்லுது. நல்லா சொல்லுங்க. இயேசு வந்ததே எதுக்குதான்? பாவிகளை மனம் திரும்புவதற்கு. நாம் பாவியா இருந்தபோது கிறிஸ்து என்ன பண்ணினார்? நம்மை மனம் திரும்புவதற்கு, பாவத்தை மன்னித்து நம்ம ரட்சிப்பதற்கு. அதுதான் தாழ்வு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தாழ் நிலையில பாவத்தில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்தவரை துதியுங்கள். தாழ்விலே விழுந்து கிடந்த நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ பாவத்தினுடைய தன்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 7 பாவத்தினுடைய காரியம் என்னன்னு சொல்லுது பாருங்க. ரோமர் வசனத்தை நல்லா கவனிக்கணும், ஜீவனோடு ஸ்தோத்திரத்தோடு கவனிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வசன கிரியை செய்ய ஆரம்பிக்கும். 7:23 வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற 7:23 இல்ல 6:23 சாரி 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். போதும், பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் அப்படின்னு சொல்லுது. அதான் சொன்னேன், பயங்கரமான படுகொலையும் உளையான சேர் எதை அதில் போய் மாட்டிக்கிட்டா என்னது? சொல்லுங்க சத்தமா. யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்போ பாவத்தினுடைய நமக்கு பாவத்தில் இருக்கிற அந்த சம்பளம் என்னது? மரணம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நீங்க அதுக்கு அடுத்த அப்படியே அதே ரோமர் புஸ்தகத்தில் முன்னாடி 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 6-7 வசனத்தில் பவுல் அழகாய் சொல்லுகிறார், வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக. நல்ல கவனிங்க, யாருக்காக மரித்தாரா? யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரருக்காக இயேசு என்ன செய்தாரா? மரித்தார். நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், கவனிங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கைகளை தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை, அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை உங்களுக்காக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தாராம். நம் பாவத்துக்காக அவர் மரித்தாராம். இல்லாதான் சொல்லுங்களேங்க, அல்லேலூயா. கேட்ட வசனம் தான், உணர்வு அடையணும். நல்லா தான் தெரியுமே அப்படின்னா கூட நல்லா தெரிஞ்சும் விளங்காமல் நிறைய பேர் இருக்கிறோம். நல்லா இன்றைக்கு விளங்கி கொண்டு ஆண்டவர்கிட்ட உணர்வோடு ஒப்பு கொடுக்க போகிறோம். நல்ல கையை உயர்த்தி ஆமே நல்லையா சொல்லுங்க பாப்போம். அப்போ அந்த பாவத்தினுடைய சம்பளம் என்னன்னு சொல்லப்படுது? மரணம். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு மரணம் தான்.
அப்ப பாவத்தை மன்னிக்க ரைட்ஸ், அதிகாரம் இவருக்கு ஏன் கிடைச்சது அப்படின்னா, இவர் மட்டுமே நம் பாவத்துக்காக மரித்தவர். தேவன் மட்டுமே என்ன செய்தார்? நம்முடைய பாவத்துக்காக மரித்தவர், நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அவர் மரித்ததினால நாம் மரிக்காதபடி அந்த மரணத்தின் பாவத்தின் பிடியிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை அவர் தூக்கி விட்டிருக்கிறார். சொல்றது விளங்குதாயா? பாவத்திலிருந்து ஒரு பெரிய மீட்பை அவர் தந்திருக்கிறார். அதை நாம் நினைக்க வேண்டும். தாழ்விலிருந்து நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்வினாவே நம்ம என்ன பண்றோம்? இயேசுட்ட வந்தாலே என்னதான் ஆயிடுது? இப்போ சுகம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை தீரணும், வியாதி தீரணும், எல்லாத்தையும் தீர்க்கிறார். எல்லாத்தையும் என்ன பண்றாரு? தீர்க்கிறார். ஆனா உன் பாவத்திலிருந்து உன்னை மன்னிக்கிறார். சொல்லுங்க நல்லா. என்ன பண்றாரு? உன்னை அதை தான் நான் உணரணும். இப்போ நான் ரட்சிக்கப்படும் போது, ஆமாம், நான் வந்தது இயேசு வந்தா என் பாவத்தை மன்னிப்பார். நான் வரல சபைக்கு. ஒரு சிலர் அப்படி பாவத்திலிருந்து ஐயோ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது உண்டு நிறைய பேர். ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா சகையோ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான். இந்த திமிர்வாதக்காரன் எதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான்? பாவ விடுதலையாக தான் அவன் சுகம் பெறுகிறான். ஒரு ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, கையுங்களுமா பிடிக்கப்பட்டவள் பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவை நேசித்தாள். ஆமாவா இல்லையாங்க? அப்புறம் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனை பின்பற்றி வந்தாங்க. தேவைகளோடு வந்தவங்க விடுதலையாகி, வியாதி பலவீனத்தில் வந்தவங்க விடுதலையாகி தேவனிடத்தில் என்ன பண்ணாங்க? தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து பின்பற்றினாங்க. அல்லேலூயா. சேரில் உட்காரும்போது படுத்த மாதிரி உட்காந்துக்கூடாது. சரி, வசனம் நல்லா கேட்க முடியாது. நிமிர்ந்து உட்கார்ந்தா தான் என்ன செய்ய முடியும்? ஸ்டெடி அப்படியே உட்காரணும். அல்லேலூயா. சேரில் உட்காந்து அப்படியே ஷைங்கின்னு படுத்து, சோபா மாதிரி படுத்துக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ வசனம் நல்லா கவனிங்க. அப்படிதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆனால் வந்தவர்கள் எல்லாரும் உள்ள இப்படி பல விதத்தில் வந்தாலும் உள்ள வந்தவர்கள் என்ன ஆயிட்டாங்க? நாளாக தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அதை தான் அவங்களுக்கு சொன்னார். வந்தவங்க பல விதத்தில் அவர்களை தேடி வந்தாலும், பல விதத்தில் வந்து அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டாலும், கூடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னதான் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க, என்னதான் சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க, என்னதான் சொன்னாரு? அவங்க பாவம் நல்லா சொல்லுங்களாம்மா, சத்தத்தை உயர்த்தி என்ன சொன்னாரு? உன் பாவத்துக்காக நான் மரிக்க போறேன். அல்லேலூயா. மனம் திரும்பு. என்ன லெவல்ல நீ வந்தாலும் இயேசு சொன்ன இதுதான், எல்லாருக்கும் உபதேசம் இதுதான். நீ மனம் திரும்பு. சுகம் பெற்று நீ வந்தாலும் சரி, நீ சுகத்தை தேடி வந்து விடுதலை பெற்றாலும், பிசாசின் பிடியிலிருந்து வந்து விடுதலை பெற்றாலும், இல்லை பாவத்திலிருந்து வந்து விடுதலை பெற்றாலும், நீ என்ன பண்ணு? நிரந்தரமா மனம் திரும்பு. உன் பாவத்தை மன்னிக்க நான் வந்தேன், உன் பாவத்துக்கு மரிக்க நான் வந்தேன். நீ மனம் திரும்பி என்னை பின்பற்றினால் நான் நித்திய ஜீவனை நீ சுகந்தரிப்ப, பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். இப்போ நான் வரும்போது அப்படி தான் வந்தோம். பிசாசின் பிடி தங்கச்சிக்கு மாந்திரிக கட்டு, குடும்பத்தில் பயங்கரமாக தொழிலில் நஷ்டம், விரக்தி, வீடு வாசலை இழந்து, அல்லேலூயா, ஆமாம், சொத்து பத்துகளை இழந்து, அல்லேலூயா, கடன் தொல்லை பிரச்சனைகளில் மாட்டி எல்லா சொத்து பத்துகளை இழந்து, வாழ்வா சாவா அப்படின்னு உள்ளே வந்தோம் இல்லையா? அப்படி தான் இயேசுகிட்ட வந்தேன் நான். எங்கள் குடும்பம் அப்படி தான் வந்துச்சு. வந்து எதுக்கு வந்தோம்? இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும். தொடர்ந்து என் குடும்பத்தில் இப்படி உண்டாகிற இந்த தரித்திரமான நிலையிலிருந்து விடுதலை வேணும். அப்படி தான் உள்ளே வந்தது. சுகம் கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். இங்கே கிடைக்கும் போங்க என்னன்னு வந்துட்டோம். எல்லா இடம் போனோம், இங்கேயும் வருவோன்னு வந்தாச்சு. வந்து இயேசு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார். ஆனால் இதை மட்டும் அறிஞ்சிக்காம, இல்லையா சொல்லுங்கப்பா, உள்ளே வந்தோன்னு தான் தெரியுது இவர் நாம பாவத்தையும் மன்னிக்க வந்தார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இவர் நம் பாவத்தையும் மன்னிக்க வந்தார். அதே உள்ளே வந்தோடனே நம்ம என்ன செய்தோம்? அறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்க வந்தவரே, நம்ம சாட்சி சொல்கிறோம். இதில் விடுதலை கொடுத்தார், அதில் விடுதலை கொடுத்தார், அதையெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம இருதயத்தில் ஆழமான ஒரு உள்ளுணர்வு, என் பாவத்தை மன்னிக்க வந்த இயேசு, என் பாவத்துக்காக மரித்த என் இயேசு இல்லைன்னு சொன்னால் நீ எடுக்கிற திருவிருந்தே அபத்தமாயிடும்.
இந்த உணர்வு இல்லாமல் நீ வந்து திரும்ப எடுத்தாலே அவர் எதுக்காக இந்த சரீரமாகி அப்ப இங்கே வைக்கப்பட்டிருக்கு? சத்தமா டக்கு டக்குன்னு சொல்லணும். எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு? மண்டையாட்டுறது கேட்கல, வாய் திறந்து பதில் சொல்லுங்கண்டா. எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு? உன் பாவத்துக்காக பிக்கப்பட்ட சரீரம், நம் பாவத்துக்காக பிக்கப்பட்ட சரீரம், என் பாவத்துக்காக சிந்தப்பட்ட ரசம். அந்த ரசம் எதுக்கு அடையாளம்? என் பாவத்துக்காக சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசம். இதைத்தான் நீங்களும் நான் என்ன செய்ய வரோம்? ஆண்டவரே, அதுதான் என் மரணத்தை நினைவு கூறுனா என்னது? ஆண்டவரே, நீங்க மரித்து போனீர் அப்படின்னு சொல்றதுக்கா? இல்லை, எனக்காக மரித்தீர், என் பாவத்துக்காக மரித்தவரே அப்படின்னு ஸ்தோத்திரத்தோடு அந்த அப்பத்தை புசிக்கணும். என் பாவத்துக்காக உங்க ஜீவனாகிய ரத்தத்தை எனக்கு கொடுத்தீரே அப்படின்னு ஸ்தோத்திரத்தோடு அந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் அப்பத்தை புசித்து நம்ம ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களா, அந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். புரியுதா? எந்த பகுதியில் நம்ம விடுதலைகளோ, சுகங்களையோ, நன்மைகளையோ, ஆசீர்வாதங்களையோ, பாதுகாப்பையோ எல்லாமே தேவனிடத்தில் வந்தால் உண்டு. மிக முக்கியமாய் முதல் என்ன சொல்லுவாங்க? ஒரு இடத்துக்கு என்ன தேவை அப்படிம்பாங்க? இந்த பில்டிங் நல்லா தான் இருக்குதுங்க, அல்லேலூயா, இந்த பால் சீலிங் நல்லா இருக்குதுங்க, லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஹலோ, சொல்கிறது விளங்குதாங்க? ஏசி போட்டிருக்கிறீங்க, நல்லா இருக்குது, அந்த ஸ்க்ரீன் நல்லா இருக்குது, இந்த லைட்டு நல்லா இருக்குது, பேனர் நல்லா இருக்குது, எல்லாம் சொல்லலாம். இந்த பில்டிங் எது தாங்குது? கீழே இந்த பில்டிங்கு கீழே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த பில்டிங்கு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்னது? அந்த பேஸ்மெண்ட்டை தான் அந்த வீட்டை தாங்குது. இது மேலே இந்த இதையும் தாங்குது. சொல்கிறது விளங்குதாங்க? அதுபோல் நம்ம வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையுமே நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அடித்தளமே என்னது? முதலும் வாழ்க்கையின் முதல் தலை என்னது? முதல் என்னது? இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். ரெண்டு தான் முதல் அதுதான் உன் வாழ்க்கைக்கு பேஸ் மட்டமே அதுதான். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை என்ன பண்ணுறார்? அவர் அற்புதம் செய்தார், சுகம் கொடுத்தார், பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தார், இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம உள்ளான இருதயத்தில் ஆழமான ஒரு சத்தியம் நமக்குள்ளே எப்போவுமே இருதயத்தில் இருக்கணும். என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? இந்த எண்ணம் இருக்கிறவர்கள் ஒருவன் கிறிஸ்துவை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போக மாட்டான். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். சுகத்தை மட்டும் தேடுறவன், நன்மையை மட்டும் தேடுறவங்க, அது தேவைப்படும் போது வரல, கிடைக்கலன்னா அப்படியே இருதயம் தளிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை, இயேசு என் பாவத்துக்காக மரித்தவர், இந்த தேவனை விட நான் யாரிடத்தில் போவேன்? ஆமென், அல்லேலூயா. அவரை விட்டோன்னா மரணம் உனக்கு பக்கத்திலேயே இருக்கு. யாரு? பிசாசு, மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தான் தொடர்ந்து உன்னை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிற்கிறான் அவன் எப்பவுமே. ஜீவன் கிறிஸ்து, சத்தமா சொல்லுங்க. இயேசு யாரு? ஜீவன், உயிர் தெழுந்தவர், மரித்தார் ஆனாலும் உயிரோடு இருக்கிறவர், உயிர் தெழுந்தவர், அவர் ஜீவன். அப்ப இயேசு கிட்ட இருந்தா நமக்கு ஜீவன் இருக்கு. மரணத்துக்கு அதிபதியாக பிசாசு உன்னை தொட முடியாது, விலகி நிற்பான். நீ இயேசுவை விட்டா அடுத்த நொடி யார் நிற்கிறான் உனக்கு? அவன் பிடிச்சுக்குவான். அவனுக்கு தேவை ஆளு. அவனுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் அவன். சொல்லுங்களேங்க, அவனுக்கு ஒரு கூட்டத்தை அவன் ஆயத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறான். பாவத்தில் தள்ளி, அதில் தள்ளி, தப்பான அபிப்பிராயங்களை தள்ளி, தேவனை தேட விடாமல் பண்ணுற வேலையெல்லாம் அவன் தான். அதை அவன் செஞ்சிட்டான்னா என்ன உண்டு? அவன் நாளைக்கு மரணத்துக்கு அதிபதியாக பிசாசுக்கு மரணாக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்துக்கு அவன் மட்டும்தான் போக போகிறான் கடைசியில். அதனால தான் மரணத்தால் ஜெயிச்சார் பார்த்தோம்ல நம்ம அன்னைக்கு. சொல்லுங்க, அவனுக்கு மட்டும்தான் அங்கே போக போகிறான். அப்போ அவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? ஒரு கூட்டத்தை அவனோட கூட இழுத்துட்டு போகிறதுக்கு ஐடியா அவன் வேலை செஞ்சிட்ருக்கிறான். நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக இயேசு உனக்காக எனக்காக வரல, விளங்கி கொள்ளணும். இந்த பூமியில் உனக்கு கிடைத்த இந்த அருமையான பாக்கியத்தை, சுலாக்கியத்தை தேவன் என்னை மரண பாதாள படுகொலி, மரணத்தின் உளையான சேரிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் தேவனாய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விளங்குதாங்க? உள்ள புரியுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு வைத்திருக்கிறார். நான் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு மரித்தோன்னு நாளைக்கு எனக்கு நித்திய ஜீவன் எனக்கு நிச்சயம் உண்டு. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேம்மா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம்,
அப்போ நம்முடைய பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லப்படுகிறது. அதான் ஏசாயா 53 ஒவ்வொரு காரியங்கள் அருமையாக சொல்லப்படும். அதில் நீங்கள் வசனமே பார்த்தீங்கன்னா 12 வசனம் தான் இருக்குது. ஏசாயா 53 இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை, சிலுவை மரணத்தை, நமக்காக வருகிற மரணத்தை குறித்து என்ன செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? இந்த வேத பகுதியை இயேசு வருவதற்கு முன்பு சொல்லப்பட்ட அற்புதமான வேத பகுதி. அதில் முதல் வசனமே அவர் என்ன சொல்றார் பாருங்க. முதல் வசனமே என்ன சொல்றார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்க மூலமா வெளிப்பட்டதை, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, கிறிஸ்து வெளிப்பட்டதை, பாவத்துக்கு மரிக்க வெளிப்பட்டதை விசுவாசித்தவர்கள் யார்? நீங்கள் நானும் யாரு? சத்தமா சொல்லுங்க. விசுவாசித்து. இது யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஒன்றும் தெரியாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவரை விசுவாசித்து உள்ள உட்கார்ந்துருக்கு. நல்ல ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்கப்பா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசித்தவன் யார்? இதில் 12 வசனத்தில் 32 முறை அவர் 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 அவர்னு சொல்லியிருப்பார். நீங்கள் வீட்டில் போய் எண்ணி பாருங்க. ஹலோ, அவருடைய அவர், அவருடைய அவர் அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கு இந்த அதிகாரத்தில்? இயேசுவை பற்றி 32 முறை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. முதல் நீங்கள் 1-4 வரை உள்ள வசனத்தை, நீங்க 2-4 வரை உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னா படிங்க பார்ப்போம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? இருக்கும்போது எப்படி இருந்தவர்? வேதம் என்ன சொல்லுகிறது? புறா கண்களை உடையவர், வெண்மையும். உன்னத பாட்டில் என்ன சொல்லப்படுது? வாய் திறந்து சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் புறா கண்களை உடையவர், வெண்மையும். அழகுலேயே சூப்பர் அழகு அதுதாங்க. வெண்மையும் சிவப்பு இருக்கணும். வெள்ளையா இருந்தாங்கன்னா மைதாமா மாதிரி இருப்பான்பா. ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க? மைதாமா வரான் பாரா அப்படின்னு சில பயிலாக இருக்கும்போது கிண்டல் பண்ணுவோம்ல. சொல்லுங்கள், இந்த சேட்டு பயில இவங்களெல்லாம் சேட்டு மாதிரிலாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பூரா சப்பாத்தியாக சாப்பிட்டு மைதாமா மாதிரி இருக்கிறான் பாரு. அல்லேலூயா. இப்படி ஒரு மாதிரி கலராக இருக்கிறவங்கள அப்படி சொல்லுவாங்க. நல்ல கலர் எது சொல்லுங்க? வெண்மையும் சிவப்பும், அதுதான் அழகு. அது இயேசு மட்டும்தான். ஒருத்தர் ஒரு நிறமாக இருப்பான், கருப்பாக இருப்பான், நடி வெள்ளையாக இருப்பான். இந்த வெண்மையும் சிவப்பும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலையே ரொம்ப அழகு யூதர்கள் மட்டும்தானா? பெஸ்ட் அழகு சொல்லுங்களேங்க. நல்ல அழகு யாரு? யூதர்கள் மாதிரி யாருமே அழகு இல்லை. அவங்க யூதர்கள் இங்கே கேரளா சைடில் தங்கியிருந்ததுனால தான் இன்றைக்கி கேரளாவில் அதிகமாக இன்றைக்கி யூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே கலப்பட திருமணங்கள் நிறைய, அங்கே இருக்கிற கேரளா ஆட்களை திருமணம், அவங்க பெண்கள் ஆண்களை திருமணம் பண்ணி, ஆண்கள் பெண்களை திருமணம் பண்ணி போய் தான் நாளடைவில் கேரளாவில் இன்றைக்கி இருக்கிற ஆளுகளை எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? கேரளாவில் இருக்கிறவங்களாம் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது? யூதர்கள் அங்கே அதிகமாக கூடியிருந்து கலப்படமானதுனால தான். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இதெல்லாம் பின்னணி, சரித்திர பின்னணியில் இருக்கிற உண்மை தான் இது. அப்போ இயேசு புறா கண்களுடையவர், வெண்மையும் சிவப்புமானவர். அவர் முடிகளெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே மாறுது. சில பேர் வரும்போது நல்லா கவனிக்கணும். எப்படி கண்ணீரோடு வரீங்களோ அதே மாதிரி கண்ணீரோடையே கடைசி வரைக்கும் இருக்கணும். சில பேர் வர மாதிரி வேண்டாம், அப்புறம் வசனம் சரியாக கேட்கறது இல்லை, ஒரு மாதிரி உங்கள் மைண்டு மனசு உட்காந்துருந்தீங்கன்னா செட் ஆகாது. அந்த பாரம் உடைக்கப்பட்ட இதயம். நான் ஒரு பாஸ்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், அவர் திடீர்னு அப்படியே கொஞ்சம் காசு கீசு அப்படி சேர்ந்தாலும் சில சூழ்நிலைகள் மாறினோன்னா அவர் மாறி நான் சொல்லுவேன், இதையே ஓரமாகவே வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு உடைக்கப்பட்ட இருதயம் இருக்குது பார்த்தியா, அதை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுருவார். உடைக்கப்பட்ட இருதயம் போயிடும். அந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஆராதிப்பார், உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணுவார். அதில் நல்ல ஒரு ப்ரெசன்ஸே வெளிப்படுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரெடி ஆனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே என்ன ஆகிடுவார்? அந்த உடைக்கப்பட்ட இருதயமே போயிடும். அப்புறம் ஆள் பார்த்தா ஒன்றும் இருக்காது.
அப்புறம் ஆண்டவர் ஏதாவது மறுபடியும் உடைக்கப்பட்டாதான் இருதயத்தை என்ன பண்ணுவார், மறுபடியும் எதாவது அனுப்ப வேண்டியது இருக்கும் அவருக்கு. நல்லா டைட் பண்ணோன்னா உடைக்கப்பட்ட இருதயம் வரும். அப்புறம் உடைக்கப்பட்ட உள்ள இயேசுவை பார்த்து எனக்காக உடைக்க பாட்டு பாடு, விளங்குதா இல்லையா? அப்புறம் மறுபடியும் நல்ல ஆராதனை வரும். ஹலோ, எப்போவுமே நல்ல ஆண்டவரோட உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தாழ்மை, அதான் தாழ்மை. தாழ்மையில் நினைத்தவரை நீ தாழ்த்தியே உன் இருதயத்தை வச்சிருக்கணும். எப்போவுமே அப்படி இருந்தால் தான் கர்த்தரை நம்ம தேட முடியுங்க. நம்ம இருதயம், அதான் சொன்னேன், இந்த பாவத்துக்கு அடையாளமாக நம்ம சொல்லப்படுறோம். மனுஷனை பார்த்துட்டு சொன்னார், இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதும்ன்றார் ஆண்டவர். மனுஷனுடைய இருதயம் எப்படி உள்ளது? மகா கேடு, மகா கேடுன்றார். மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் ஆயிரும். மனுஷனுடைய இருதயம் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்கணும். நீ இருதயத்தை இயேசுவின் பக்கமாகவே திருப்பி வைத்திருக்கணும். அவர் அவ்வளவு அழகுள்ளவர். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அவருக்கு என்ன இல்லை? அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கத்தக்க. ஏன்? அவரை முள்முடி முகத்தில் அடித்து முள்முடியினாலே சூட்டி ஒரு கண்ணில் அந்த முள்முடியை வச்சு அடித்த போது நம் பாவத்துக்காக, புரியுதுங்களா, நம்முடைய பாவ சிந்தனைகளுக்காக. அதான் ஃபாதர் அழகா பாடினார், அல்லேலூயா, என் பாவ சிந்தனையால் முள்முடி தலையிலே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவார். ஒரு பாடல் இருக்கு இல்லையா, எங்கு போகிறீர் இயேசு தெய்வம், அதில் வரும் அந்த அடி. அப்போது நம்ம சிந்தனை, பாவ சிந்தனை நிறையா மனிதனுக்குள்ளே இருக்கு. அதனால தான் நமக்கோ, அதான் பவுல் சொல்றார், எங்களுக்கோ ஆவியின் சிந்தை, எங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். எங்களுக்கு என்ன சிந்தை உண்டாயிருக்கு சொல்லுங்க? கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்றார். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா. ஆமாம், அப்போ அந்த சிந்தையே தேவன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்குது. பாவ சிந்தை, இந்த பாவ சிந்தையை போக்குறதுக்கு அவர் முள்முடி அடித்த முள்முடி என்ன பண்ணுச்சு? ஒரு முள்ளு கண்ணில் குத்தி இப்படி வெளியில் வந்துருச்சு. உள்ளுக்குள்ளுக்குற எல்லா நரம்புகளுக்குள்ளும் போய் ஏறி இருக்கு அந்த முள்முடி. அவ்வளவு விஷத்தன்மை உள்ளதான் அது. விஷத்தன்மை, சாதாரண முள்முடி இல்லை, விஷத்தன்மை உள்ள முள்முடியை தான் வச்சு கோலம் அடிச்சு என்ன செஞ்சா, கிரீடம்னு சொல்லி வச்சாங்க. நீ ராஜா தானே அப்படின்னு சொல்லி கிரீடம் மாதிரி அதை வச்சு முள்முடியை வச்சு அடித்து இந்த மண்டையில் உள்ள ஏற்றுன அப்படி இருக்கும் பாரு. ஒரு முள்முடி கண்ணை கிழிச்சிக்கிட்டு வந்ததா சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி அந்த ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்தனால அவரை பார்க்கும்போது என்ன இல்லை, முகத்தில் அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, அவர் வெண்மையும். ஏன்? உனக்காக எனக்காக நம் பாவத்தைக்காக அவர் மரிக்க. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவர் அசட்டை எப்படி இருந்தார்? எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவராயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஏசாயாவுக்கு அப்படியே அந்த காட்சியை காமிச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு தேவ மனிதனுக்கு, நாளைக்கு என்னுடைய குமாரன் உங்களுக்காக முழு உலகத்துக்காக வரப்போறாரியா, அப்படியே அந்த சிலுவையின் காட்சி அவர் பார்த்து வர்ணிச்சு தான், ஐயோ இப்படி ஒரு தேவகுமாரன் என்னுடைய நாளைக்கு வந்து ஒரு மீட்பை கொடுத்து, எனக்கும் மீட்பு நாளைக்கு அவர் தான். அவர் வந்தாதான் எனக்கே மீட்பு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் மோசே சொல்றார், எப்பா இவர் வந்தாதான் உனக்கே மீட்பு. அப்போ அந்த நாளை பார்க்க ஆசையா இருக்கிறேன்னு ஆபிரகாமே சொல்லிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆம், அந்த காட்சியை பார்த்து தான் எழுதுறார். அவர் புறக்கணிக்கப்படுகிறதை, அவர் அசட்டை பண்ணப்பட்டதை, துக்கம் நிறைந்தவராக, பாடு அனுபவித்தவராக. யாருக்கு? யாரால் அசட்டை பண்ணப்பட்டார்? யாரால புறக்கணிக்கப்பட்டார்? யாரால துக்கம் நிறைந்தவரானால்? உங்களுக்காக, நமக்காக. சொல்லுங்க, எனக்காக. சோத்திரம், பிரைஸ் எல்லாம். அடுத்த வசனத்துல சொல்றார் பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்றாரு? நம்முடைய துக்கங்களை அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டு, அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டினார் என்று நாம மனுஷர்கள் எண்ணினார்களா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஏதோ பாடுபடுறாரு, சிறுமைப்படுறாரு, ஆனால் நமக்காகன்னு சொல்லப்படுது. சத்தமா நல்லா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். 5 பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது.
புரியுதா உங்களுக்கு? ஆக்கினினா புரியுதா உங்களுக்கு? என்னது? நாளைக்கு தேவன் வைத்திருக்கிற ஆக்கினி தண்டனை, நித்திய தண்டனை. சொல்லுங்களேங்க, மரணத்துக்கு வருகிற தண்டனை. இந்த தண்டனையை தேவன் பிரியமானவர்களே யார் மேல வச்சுட்டாரு? உங்களுக்காக, எனக்காக, இந்த மனுகுலத்துக்காக. சத்தமா சொல்லுங்க, யார் மேல வச்சார்? அவர் மேல் வந்தது. சத்தம் அல்லேலூயா. இந்த மனுகுலத்தை மீட்க, நம்மை மீட்க, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, அல்லேலூயா, மரண ஆக்கினி தண்டனையை என் தேவனாய கர்த்தர் சுமந்து கொண்டார். கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். கீழே சொல்றாரு பாருங்க, நாம் எல்லோரும் எப்படி இருந்தோம்? ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். ஆக்கினியை அவர் மேல வச்சாரு, நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல வச்சார். சொல்றது புரியுதுங்களாங்க? நமக்கு வருகிற ஆக்கினியை அவர் மேல வச்சார், நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் மேல வைத்தார். அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறக்காம இருந்தாரு. சொல்லுங்க, ஏன் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்தாருன்னு சொல்லப்படுதுன்னா, அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். பேதுருட்ட சொன்னார், காதை வெட்டும் போது சொன்னார்ல, உன் பட்டயத்தை உரையில போடு. நான் ஒரு வார்த்தை திறந்து தேவன்கிட்ட சொன்னா எத்தனை லேகியோனுக்கு அதிகமா வரும்? 5000? எத்தனை லேகியோன் சொன்னார் ஆண்டவர்? 18 பாருங்க, 12000 லேகியோன் சொன்னார் இல்லையா? அப்படிதானே? பாருங்க, 18ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குல்ல, யோவான் 18ஆம் அதிகாரத்திலையா? எடுத்தீங்களா? யோவான் புஸ்தகம் 18 இருக்கா? உன் உரையை நினைசை, கத்திய உரையில போடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவாரே. லூக்கால வரும் அது இல்லையா? லூக்கால பாருங்க, இதுல யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் என்ன செய்திருவாங்க? உடனடியாக பின்னிட்டு விழுந்துருவாங்க. லூக்கா அல்லது மத்தேயில் இருக்கும். என்ன சொல்லுவார்? நான் ஆண்டவரை வேண்டிக் கொண்டால் என்ன செய்வார் அவர்? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்புவார் என்று அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லுவார். சோதரம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஐம்பத்தி 51 பாருங்க, 51 நான் இப்பொழுது என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை. எத்தனை? 12 லேகியோன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு லேகியோன எத்தனை பிசாசு? எத்தனை? ஒரு லேகியோன்றது எத்தனை? 2000 பிசாசு தானே அவனுக்குள்ள இருந்தது. ஒரு லேகியோன்னா அவன் லேகியோன் பிசாசு பிடித்தவன் அப்படின்னா 2000 பிசாசு. 2000 ஒரு லேகியோன். 12000னா பாருங்க, ஒன்னே 2000னா 12000 தூதர்களாம். விலங்குதாங்க, 1க்கு 2000ங்க. அல்லேலூயா. அப்போ கணக்கு போட்டு பாருங்க, 12000க்கு எவ்வளோன்னு? 1,20,000க்கு மேலே வருமா வராதா? மேலேயே வரும். 2 லட்சத்துக்கு மேலே வரும். சொல்லுங்க, நல்லா கணக்கு. நான் இது திடீர்னு வார்த்தை ஞாபகத்துக்கு வரதுனால சொல்கிறேன், நேரடி முன்னாடியே உங்களுக்கு எடுத்து வச்சிருப்பேன். புரியுதா இல்லையா? சொல்லுங்க வாயை திறந்து. அவர் ஏன் வாய் திறக்கல? அவர் சொல்றாரு, நான் ஒரு வார்த்தை என் பிதாவினிடத்தில் சொன்னால் 12 லேகியோன்ல அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்களை ஒரு நொடியில் எனக்காக இறக்கிடுவார் என்றார்.
ஏங்க ஒரு எசேக்கியேலுடைய ஜெபத்துக்கு ஒரு தூதனை அனுப்பி 1,00,000 சில்றன் பேரை வெட்டி போட்டாங்கன்னு சொன்னா தன்னுடைய குமாரனுக்கு எத்தனை தூதன் அனுப்புவார் அவரு? ஒரு எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த மலையை சுற்றில் அத்தனை தூதர்களை இறக்கி வைத்திருப்பார் என்று சொன்னால் தன்னுடைய குமாரனுக்கு எவ்வளவு தூதனை அவருக்கு அனுப்ப முடியும்? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஏன் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்? நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்காக தான் நான் வந்தேன். அதனால தான் உரைய கத்தியில உரைய என்ன பண்ணு, உரையில போடு, நான் இதுக்காகவே வந்தேன் அப்படின்னார். சொல்லுங்களேன் எங்க நல்ல சத்தமா. நான் அந்த மனுகுலத்தின் பாவங்களை ஏற்றுக்கொள்ளவே வந்தேன், இவர்களுக்காக நான் மறிக்கவே வந்தேன், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், வாலண்டரியை ஒப்பு கொடுத்தார் அவரு. இது இந்த நேரம் இந்த வேலைன்னு சொல்லி அர்ப்பணித்தார் அவர். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசி அந்த அதிகாரத்தில் சொல்லி முடிக்கும் பாருங்க, நீங்கள் தொடர்ந்து அது வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 53 அப்படியே தொடர்ந்து நம்ம 1-2 வசனங்களை பார்த்து அடுத்த பகுதிக்கு போவோம். 53 பாருங்க தொடர்ந்து. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அறுப்புண்டு போனார், மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? வாதிக்கப்பட்டார். அல்லேலூயா. துன்மார்க்கனோடு அவருடைய பிரேத குழி நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. மரித்த உடனே அடக்கம் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? துன்மார்க்கனுடைய கல்லறையில கொண்டு போய் வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனா யாரோடு இருந்தார்? யார் அனுப்பிச்சார் ஆண்டவர்? யோசேப்பு என்கிற ஒரு ஐஸ்வர்யவான், ரகசிய கிறிஸ்தவனாய் வாழ்ந்தவன் ஏரோதினிடத்துல வந்து நின்று அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கி, ஒருவனும் ஒரு காலமும் வைக்கப்படாத ஏற்றப்படாத கழுதைன்ற மாதிரி வைக்கப்படாத கல்லறை. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா, பின்னாடி நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன? ஆமா, அந்த கல்லறையில் கொண்டு வந்து அவரை வைத்தார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாய் கொடுத்ததினால தேவனுக்கு சித்தமானதெல்லாம் இனிமேல் அவர் கையில வாய்க்கும். ஆத்துமாவை சத்தமா சொல்லுங்க. தன்னுடைய ஆத்துமாவை தேவன் என்ன பண்ணார்? குற்ற நிவாரண பலி. அல்லேலூயா. மனிதனுடைய குற்றத்துக்காக பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்படுகிற ஒரு பலி. என்ன பலி? குற்ற நிவாரண பலி. சத்தமா சொல்லுங்க. தன் ஆத்துமாவை அவர் ஊற்றினபடினாலே தேவன் என்ன பண்ணாராம்? கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் இனிமேல் அவருடைய கைகளில் வாய்க்கும். அல்லேலூயா. அப்படி சொல்லப்படுகிறது. அடுத்து வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். என்ன பண்ணுவார்? இப்படி அவர் தன்னை அர்ப்பணிச்சதுனாலே அநேகரை பாவத்திலிருந்து நீதிமானாய் மாற்றுவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர்களுடைய அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அவர் தம்முடைய ஆத்துமா, பாருங்க அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய, அவர் தம்முடைய, எல்லாரும் சொல்லுங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தம்மை தாம் சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், அக்கிரமக்கார் உனக்காக எனக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நீ நானும் அவருக்கு பங்கா வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கடைசியா தமக்கு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு, பலவான்களை அவர் தமக்காக கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகரை அவருக்கு பங்காக மீட்டுக் கொள்ளுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. கைகளை தட்டி சொல்லுங்க. விளங்குதா இல்லையா? புரியுதுங்களா? இவ்வளவு பாடுகளை, இவ்வளவு காரியங்களை அவர் செய்ததே உங்களை என்னை மீட்டுக் கொள்றதுக்காம், பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்றதுக்குன்னு முடிக்கிறார். விளங்குதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ பாவத்தை மன்னிக்க வந்தவர், பாவத்துக்கு மறிக்க வந்தவர், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க, அதான் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லு. பிரைஸ் காட். அல்லேலூயா.
அதனால தான் பாருங்க பிரியமானவர்களே, சங்கீதக்காரர் 51 சொல்றான், நாம இதை உணரணுமா. நாம் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன். நாம் என்ன பண்ணணும்? உணரணும். நான் பாவி அப்படின்னு நம்ம உணரணுமா. ஏன் அப்படின்னா சங்கீதக்காரன் அழகா சொல்லிட்டு 51 வாசிங்க, 3-5 வரை அற்புதமான வார்த்தை. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். சொல்றான், என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் துர்க்குணத்தில் உருவானேன், தாய் எப்படி என கர்ப்பம் தரித்தாள். நம்ம பிறக்கும் போது எப்படி கர்ப்பம் தரிக்கப்படுறோம்? அன்னைக்கு ஆதாமுக்கு தோட்டத்தை விட்டு வெளியில் வந்தார்ல, அதிலிருந்து பிறப்பறதெல்லாம் என்னது? பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிற பிள்ளைக்கு தான் இன்றைக்கு வரைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம பெற்றெடுக்கிற பிள்ளைகளும் அப்படி தான். அது பிறந்து அது என்ன பண்ணணும்? இயேசுவை விசுவாசித்து பாவ அறிக்கையிட்டு, நான் கிறிஸ்துவனாக இருக்கிறனால அது பிறந்த உடனே பரிசுத்தமாயிடாது, கிருபை உண்டு. ஆனால் அவர்கள் என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க, தூங்கிட்டே அப்படியே யோசிக்காமல் நல்லா சொல்லுங்க பார்ப்போம். என்ன பண்ணோம்? பாவ அறிக்கையிட்டு அவர்களும் மனம் திரும்பணும். அப்போ பிறக்கும் போதே நம்ம எல்லாம் எதில் பிறந்திருக்கிறோம்? பாவத்தில் நீயும் நானும் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. நான் கொலை செஞ்சாதான் பாவி, திருடுனாதான் பாவி, அதெல்லாம் இல்லை. பிறக்கும் போதே நம்ம வித்து என்ன வித்து? பாவத்தின் வித்து. ஒரு மனிதனுடைய வித்து என்ன வித்து? ஆதாமிட்டிருந்து வந்த பாவ வித்து தான் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுது? பாவ ரத்தம். அப்பாவுடைய ரத்தம் தான் நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்கு உயிர் கொடுக்குது, கர்ப்பம் தரிக்குது அது. ஆனா இயேசுவுக்கு பாவத்தின் வித்தல்ல, பரிசுத்த வித்துல பிறந்தவர், மகிமையினுடைய தேவன வித்து. மனுஷ வித்துல பிறக்கல அவர், மனுஷனால பிறக்கல அவர். ஒரு தாய் கற்பம் தரிக்கிறதுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டால், ஆனா யாரால பிறக்கல? வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய வித்தால பிறக்கல. அவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். அவளை பரிசுத்தம் உள்ளவர் தான். தேவனுடைய வித்தினாலே பிறந்தவர், பரிசுத்தாவின் வல்லமையினாலே பிறந்தவர். ஆமாவா இல்லையாங்க? மற்ற எல்லா மனிதனுக்குள்ள என்ன ரத்தம் இருக்கு? நமக்குள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? பாவ ரத்தம். தானா வருதில்ல? கோபம், எரிச்சல், டென்ஷன், பகை, அல்லேலூயா, மூர்க்கம், பயம், அச்சம், அவிசுவாசம், அல்லேலூயா, இப்படியெல்லாம் தேவனை தேடாத காரியம், அவிசுவாசம், எதோ மனுஷனுக்கு செய்கிறானே. இதெல்லாம் தான் இயேசுகிட்ட வந்தால் நம்மளை மாறுன்றார் ஆண்டவர். கரங்களை வை தலையிலே சொல்லுங்க பாப்பா. தானா எல்லாத்துக்குள்ளே வந்துடும். ஒரு குழந்தைகிட்ட இருந்து உன்னை பிடுங்கி பாருங்க. ஒரு குழந்தை கையாமையானது ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்குமா? ஒரு குழந்தைகிட்ட ஒரு பால் டப்பா ஒரு தாயார் என்ன பண்ணுறாங்க? பிடுங்கிட்டாங்க. அது திரும்ப தான் இருக்குது, 6 மாதம் கூட இல்லை. அது கத்தி பல்ட்டி அடிச்சு கூச்சல் எடுது. அது அப்படி பார்க்குது அவங்க அம்மாவை கத்திட்டே. அது மறுபடியும் பாட்டில் எப்படின்னு கொடுத்தானே சவுண்டு குறைஞ்சி அதை வாங்கிட்டு, இனி இங்கே இருந்தால் அம்மா பிடுங்கிக்கிட்டு என்ன பண்ணுது? அதை ஒத்த கையில் வச்சுக்கிட்டு தத்தி புத்தி எழுந்து தூக்கிட்டு அந்த பக்கமாக ஓரம் ஓடுது. விளங்குதாங்க? ஹலோ, இதுதான். ஆனால் ஆண்டவர் நம்மளை நித்தியத்தில் போய் இப்படிலாம் அடித்து பிடிச்செல்லாம் சாப்பிட மாட்டேன். நம்ம அவன் வயது இன்னொருத்தன் வாய் அடித்து இன்னொருத்தன் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது. அங்கே எதுவுமே இல்லை. சொல்லுங்களேன் சத்தமா. படைக்கும் போது அப்படி தான் படைச்சார், நாளைக்கும் அப்படி தான். நமக்கு இந்த நடுவில் இருக்கிற இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகம், இது பாவத்தின் நிறைந்த உலகம். இதில் தான் இயேசு உங்களை என்னை மீட்டு பரிசுத்தமாக்கிட்டு வராரு. ஹலோ, நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து சபைக்குள்ளே போட்டு என்ன பண்ணுறாரு? நம்மளை நாளைக்கு வச்சிருக்கிற அங்கே வாழ்க்கையை விட்டாச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற பாவ உலகத்தில் என்னை தேடு. நாளைக்கு அதே உலகத்தை மறுபடியும் முன்னாடி என் மனிதனுக்காக மனுகுலத்துக்காக எந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே வாழ்க்கை பின்னாடி தர உங்களை நம்மளை ரெடி பண்ணுறாருங்க. இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீ இந்த உள்ளுணர்வோடு வாழ்ந்து கத்தரை தேடு. சோத்திரலேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்கிற எவ்வளோ அருமையான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. பாவியிலும் நான் பிரதான பாவி. நேற்று ஒரு பாட்டு வந்துட்டே இருந்தது. இந்த பாட்டு
அந்த பாடல் யார் பாடினாங்க, நானும் பாட்டு புக்கெல்லாம் எடுத்து தேடுறேன், அவனை யூடியூப்பில் போட்டு தேடுறானா வரவே மாட்டேன். அப்புறம் தான் யோசனை பண்ணேன். நாங்கள் ஆரம்ப நாட்களில் விசுவாசிகளாக இருந்தபோது சகோதரர்கள்லாம் கூடி ஆராதிக்க பாட்டு பாடும்போது அதில் நல்லா ஒருத்தர் பாட்டு கட்டுவார், எழுதுவார், தபலா வாசிப்பார், பாட்டு நல்லா எழுதுவார். அவர் பாடினது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு. அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போது உட்காந்து அப்பப்போ பாட்டு எழுதினார்னா புது பாட்டுகளை கூட்டு பாடி காட்டுவார், பாடுவார். அப்போது அந்த பாட்டு அவர் பாட்டெல்லாம் போடலை, ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணல, எதுவுமே செய்யலை, அன்பில் நிறையா பாடல் எழுதுவார். அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எனக்கு நேற்று எங்கேயும் தேடி தேடி பார்த்தா காணோம். இப்போ தான் யார் பாட்டுன்னு யோசிச்சிட்டே வரேன். கடைசியில் அவர் ஞாபகம் வந்துச்சு. ரூபண்ட சொன்ன, டே தேடுறதை விட்டுரு, நாங்கள் கூடி ஆராதிக்கும் போது ஒரு பிரதர் பாடின பாட்டு இது. பாவியிலும் பாவி நான் பிரதான பாவி, என்னையும் ரட்சித்தீரே ஏசையா, என்னையும் ரட்சித்தீரே. பாவியிலும் பாவி நான் பிரதான. அருமையாக இருக்கும் பாட்டு, அவ்வளோ அருமையாக பாடுவார். தபலா அடிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த அடியெல்லாம் வரும், மறந்து போச்சு. புக்கில் அடுத்த சரணெல்லாம் இருக்கும், தேடி அப்படின்னு பார்த்தா பாட்டு புக்கில் வரல, பாட்டே போடல அவர். அந்த நாளில் பாடினது அப்படியே இருதயத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கண்கலங்கும் அவர் பாடினார்னா உட்காந்து நாங்கள் அழுது பாடுவோம், கூட சேர்ந்துட்டு ஆராதிப்போம். கையை வைத்து சொல்லுங்கள், அல்லேலூயா. என்னையும் ரட்சித்தீரே ஏசையா, என்னையும் ரட்சித்தீரே. அதை பவுல் சொல்கிறார். பாவியில முதல் பாவியே நான் தான், பெரிய பாவி நான் அப்படின்றாருங்க. சத்தமாக சொல்லுங்க. நம்ம சொல்லுவோமாங்க முன்னாடி, ஐயோ பாவியா, ஐயோ நான் பவசமான ஆளுங்க நான், அப்படி சொல்லுவோமாங்க? இன்னைக்கு ஏசுதாங்க கிருபை, அதான் தாழ்மை. என்ன நினைச்சாருங்க அவர், நான் மோசமான ஆளுங்க, நான் விளங்காதவன், சரியில்லாத ஆளு, உருப்படாதவன், ஏடா கூட முடிச்சவன். ஹலோ, சொல்ல முடியுதாமா உனக்கு? சொல்லணும். இதை நீ உணரலைன்னா நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா அல்ல, இந்த பந்தி எடுக்கிறக்கே தகுதி அல்ல. நான் பாவின்னு நீ உணரலை அப்படின்னா உன்னை நீயே வஞ்சிக்கிறேன்னு வேதம் சொல்லுது. முன்னாடி நம்ம செய்த பாவங்களையும் தேவன் மன்னித்தார்னு உணவு இருக்கணும். இப்போவும் என் பாவங்களை நம்ம அறிக்கையிடல, மறைக்கக்கூடாது. நான் பாவமே இல்லை, நான் எப்பவுமே பரிசுத்தம் இல்லை. வேதம் சொல்லுது, உலகத்தில் பிறந்த எவனோ பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டான். வேதம் சொல்லிச்சு. அப்புறம் இயேசு பாவத்துக்கு மறிக்க வந்தார்ன்றது என்ன ஆகிடும்? பொய்யாயிடுமே. சொல்லுங்களேன் சத்தமா. அது பொய்யாயிடும். அப்போ அவன் அவிசுவாசி தான், அவரை பொய்யராக்கிறான்னு சொல்லுது. சொல்றது விளங்குதாங்க? இயேசு என் பாவத்துக்காக மறிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து. இப்படி சொல்ல முடியுதா? இல்லை நம்ம ரொம்ப யோக்கியன்னு சொல்கிறோமா? ஹலோ, சொல்லுங்களேங்க வாய் திறந்து. யோக்கியமாக தான் வாழணும். வாழ்கிறது எப்படி தான் வாழணும்? வாயை திறந்து சொல்கிறா, எப்படி தான் வாழணும்? கேட்கும்போது பதில் சொல்லணும். எப்படி வாழணும்? யோக்கியமா, நீதியா, நியாயமா, உத்தமமா, நல்லா, அப்படி தான் வாழணும். ஆனால் நான் யார் முன்னாடி? வாயை திறந்து சொல்லுங்கன்னு. யாரு? நான் யாரு? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாராவது ஒரு ஆளை விரல் காட்டும். இது இருக்க முன்னாடி என்ன அட்டகாசம் பண்ணிச்சு தெரியுமா? இப்போ தான் பொட்டிப்பான் மாதிரி உட்காந்து போகுது. ஹலோ, சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? அப்புறம் அப்படி வீட்டில் சொந்தக்காரங்களாம் முதல்லலாம் இது என்ன ஆட்டம் போட்டுச்சு தெரியுமா? வயசான காலத்தில் ஒடுங்கி உட்காந்துருக்குது. அப்படிங்க என்ன நம்ம சொல்லணும்? பவுல் அடுத்தவங்களை சொல்லலை, அவரை சொன்னார். பெரிய ஊழியக்காராய் அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் எழுந்து மரித்தவன்லாம் உயிரோடு எழுந்துட்டான். அவர் உருமலை, அவர் என்ன பண்ணுறாரு? உருமலைனா தலை கவசமாக தலையில் சுத்துற துணியோடு இருந்திருக்கான் இல்லையா? அதை தூக்கி ஒரு பிசாசு பிடிக்கிறவன் தூக்கி போட்டான்னா என்ன ஆயிடுச்சு? சுகமாயிட்டாங்க. அவன் நிழல்பட்டு சுகமாயிட்டாங்க. அவன் மகிமையான பெரிய ஒரு ஊழியக்காரன், தீமோத்தேயு பெரிய ஊழியக்காரன் எழுப்பிட்டார். அவன் ஒரு சபையில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவர் பெரிய ரெவரண்ட். அவர் சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு எழுதுறாரு. டேய், யாராவது சொல்லுவாங்களா? நான் பாவிடா, பாவிகளை ரட்சி கேஸ் வந்தார்ப்பா, மறந்துடாத. அதில் பிரதான மோசமான பாவி நான், என்னை ரட்சித்தாரு அவர். எனக்கு கிருபை கொடுத்து நான் இன்னைக்கு இப்படி ஊழியம் செய்கிறேன்னா அவர் என்ன அன்னைக்கு மன்னிச்சதுனால தான். நான் மோசமான பாவி, நான் மரிச்சிருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அது நம்ம சொல்லணும். ஆண்டவரே, டே உன் பிள்ளைகிட்ட சொல்லணும், நாளைக்கு உன் தலைமுறைக்கு சொல்லணும், மற்றவன்கிட்ட சொல்லணும். நான் புத்தி சரியில்லாத ஆளுங்க, குணம் சரியில்லாத ஆளுங்க. அல்லேலூயா.
மொத்தத்தில் நாங்கள் வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையே பாவ வாழ்க்கை உள்ளானது. கர்த்தர் கிருபையாக எங்களை மன்னிச்சு இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றிருக்கிறார். கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். வேகமாக முடிக்கலாம். 1 யோவான் 1:8-10. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து. பாத்தீங்களா, நமக்கு பாவம் இல்லைன்னு சொன்னா நாமளே என்ன செய்வோம்? நாமளே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்க எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். உண்மையும் உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்களேன் அல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிட்டா நம்மளை என்ன பண்றாரா அவரு? ஆமா, முன்னாடி நம்ம செய்த பாவத்தையும் நம்ம அறிக்கை எடுக்கிறவர்களா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த உணர்வு நமக்கு தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே என்ன செய்யணும்? யாராவது வந்து அப்பா நீங்கள் ரொம்ப இப்போ இப்படி இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னால் சொல்லணும். நம்ம இல்லை அல்லேலூயா, மோசமான வாழ்க்கைக்குள்ள இருந்தவங்க தான் நாங்கள். என் தேவனுடைய கிருபை தான் இன்னைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து நான் என்னால் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறேன், நான் சொல்கிறேன் இந்த தேவன் என் பாவத்தை மன்னிக்கலைன்னா நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி ஊழியக்காரனா இல்லை. உண்மை, எந்த ஊழியக்காராலும் சொல்ல முடியும். சொல்லுங்க நல்ல கையை உயர்த்தி. உங்களுக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது, தகுதியற்றவன். தேவன் மன்னித்ததுனால உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது அவர் உங்களை மன்னித்ததுனால. இன்னைக்கு இந்த பந்திக்கு தைரியமாக வந்து எடுக்கிறேன்னா அவர் நம்மளை மன்னித்ததுனால. இன்னும் நம்ம பாவத்தை மறைக்காம, சில குறைகள் தவறுகள் வரும்போது அதை மறைக்காம அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் இன்னும் இந்த பாவ கரைகள் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அதை மறைக்காம, சில பேர் பாருங்க மறைக்கிறதுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெளியில் சொல்கிறதே மாட்டாங்க. இல்லை மறைஞ்சு இல்லை, தேவன் பார்க்குறார். நீ அறிக்கையிட்டால் உன்னை சுத்திகரித்து இருக்கிறது அவர் நீதி உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ. சத்தமாக சொல்லுங்க, முடிவு என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வர என்னது? சத்தமா சொல்லணும். வார்த்தை சொல்லும் போது போல்டா சத்தமா சொல்லுங்க. என்னது? நித்திய ஜீவன். நல்லா அடிச்சு சொல்லுங்களேன் வார்த்தைய சொல்லுங்க. என்னது? நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எனக்கு என்னத்தை தருது? வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களாப்பா? சொல்லுங்க. என்னது? எனக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் தர. அல்லேலூயா. நித்திய மோட்சத்துக்கு, அந்த நித்திய வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு அதான் தாழ்விலிருந்து நம்மை மீட்க முடியாத படுகொலி, மீட்க முடியாத உளையான சேறு இன்னைக்கு தூக்கி எடுத்து, அந்த பாவ சேற்று, அந்த பாவ படுகொலிலிருந்து உன்னை என்னை தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் உன்னை என்னை வைத்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்க வந்தவர், பாவத்தை மன்னித்தவர், பாவத்துக்காக மரித்தவர், பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர், பாவியை மீட்க வந்தவர். சொல்லுங்க, பாவத்தை மன்னிக்க வந்தவர். சத்தமா சொல்லுங்க. பாவத்தை மன்னிக்க வந்தவர், பாவியை மீட்க வந்தவர், பாவத்துக்காக மரிக்க வந்தவர். 3 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா. பாவத்தை மன்னிக்க வந்தார், பாவியை மீட்க வந்தார், பாவத்துக்கு மரிக்க வந்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி பாவி அப்படின்னா, நான் கொலை செஞ்சேனா, நான் கொள்ளையடிச்சேனா, நான் குடிச்சேனா, நான் விபச்சாரம் செஞ்சேனா? ஒரே வசனம் வயதுன்னு சொல்லுது, தாயின் கருவில கருவுற்ற அத்தனை பேரும் பாவி. நான் என் தாய் என்னை பாவத்தில், ஏன்னா நம்ம அப்பாவுடைய வித்து, அவருடைய வித்து, அவங்க அப்பாவுடைய வித்து, ஆதாம் வழி வம்சத்தில் வந்த பாவ வித்தில் பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிசுத்தமான வித்திலே பிறந்தவர். சொல்லுங்க ஒரு ஆமீன். அல்லேலூயா. விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமீன். அல்லேலூயா. இதிலிருந்து மீட்பையும், இதிலிருந்து ரட்சிப்பையும்
கிருபை. இந்த உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுன்றேன். இதை தான் சொல்ல வரேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்க. என்னை நினைச்சீரே, என்னை நினைத்தீரே. இதுதான் நம்மளை என்ன செய்ய விடாது. பாவம் அடுத்தது உங்களை செய்ய விடாது. ரெண்டாவது, பாவத்தை மறைச்சாலும் நீ வாழ்வடையாமல் போயிடுவே. பாவத்தை அப்போ தான் நம்ம அறிக்கை செய்வோம். பாவத்திலேருந்து ஐயோ என்னை மீட்டெடுத்தவர், நான் இந்த தவறு செஞ்சுட்டு இந்த தப்பை பண்ணிட்டு, அந்த உணர்வு, அந்த அறிக்கை, தேவன்ட்டு அறிக்கையிட்டு அவன் சுத்திகரித்து கொண்டே இருக்கும்போது தான் இந்த பாவத்திலேருந்து நீ பூரணமாக விடுதலையாகி அது உன்னை மேற்கொள்ளாதபடி கிறிஸ்துவுக்குள் உன்னை தொடர்ந்து தேவன் காத்து உன்னை நித்திய மோட்சத்துக்கு கொண்டு போய் அவர் சேர்ப்பார். அதை நினைக்கணும், அவரை துதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. எழுந்து நின்று எல்லாரும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து அப்படியே நம்ம பரிசுத்த பந்திக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். நம்மை நாமே நிதானித்து இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று வேதம் சொல்லு.